இன்னையோட சிறுகடிக்க ஆசை எபிசோட்ல மனோஜும் ரோகிணியும் கார் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பிஸ்னஸ் விஷயமா 4 இடத்துக்கு போகும்போது கார்ல போனா தானே நல்லா இருக்கும்னு சொல்றாரு மனோஜ். அதுக்கு ரோகிணி ஓகே தான், இருந்தாலும் சீக்கிரம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும்னு சொல்றாங்க. சரிவா ஆன்டி கிட்ட சொல்லலான்னு போறாங்க ரோகிணி. உடனே மனோஜ் இரு மீனாவும் முத்துவும் ஏதோ ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு ஆரத்தியெல்லாம் எடுத்தாங்கல்ல, இப்போ நம்ம காரையும் வாங்கிட்டு வந்திருக்கோம், இதுக்கு ஆரத்தி எடுக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் எதுக்கு மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க ரோகிணி. நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாக்கு கால் பண்ணுறாரு மனோஜ். விஜயா கால் அட்டன் பண்ணி சொல்லுடா எப்போ வருவேன்னு கேட்குறாங்க. கீழே தாமா இருக்கேன், கீழே வாங்க, வரும்போது ஆரத்தி தட்டோட வாங்கன்னு சொல்கிறாரு மனோஜ். எதுக்குன்னு கேட்குறாங்க விஜயா. நானும் ரோகிணியும் கார் வாங்கியிருக்கோமான்னு சொல்கிறாரு. உண்மையாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, வரும்போது எல்லாரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். சரின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க விஜயா. எல்லாரும் எதுக்குன்னு கேட்குறாங்க. நம்ம மனோஜ் புதுசாக கார் வாங்கியிருக்கானான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயா. பாருங்கம்மா எப்படி இருக்குன்னு கேட்குறாரு மனோஜ். நல்லா இருக்குடான்னு சொல்கிறாங்க விஜயா. புதுசான்னு கேட்குறாரு அவங்க அப்பா. உடனே முத்து அப்படிதான்ப்பா தெரியுது, ஆனால் இல்லைன்னு சொல்கிறாங்க. புது கார் வாங்கியிருக்கலாம்ல மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. இல்லை ஆண்டி, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோடனே புது கார் வாங்கலான்னு இருக்கும்னு சொல்கிறாங்க ரோகிணி. அதுவும் சரிதான், 2 கார் இருந்தால் நீ ஒன்று அவன் ஒன்று வச்சுக்கலாம்லன்னு சொல்கிறாங்க விஜயா. என்ன ஏதோ கடலை மிட்டாய் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு முத்து. இவனை கொஞ்சம் சும்மா இருக்க சொல்லுங்க, மனோஜுக்கு இப்போதான் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு, எப்படி படிப்படியாக முன்னேறுவான் பாருங்கன்னு சொல்கிறாங்க விஜயா. இந்த காரம் நல்லா தான் இருக்குது ஸ்ருதி, நம்மளும் இந்த மாதிரி செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கிடலாமான்னு கேட்குறாரு ரவி. நோ செகண்ட்ஸில் வாங்கினா ஃபால்ட் வந்துட்டே இருக்கும், நம்ம புதுசே வாங்கிடலான்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. கார்லாம் நல்லா தான் இருக்குது, எவ்வளோ கொடுத்து வாங்கினேன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. 4 லட்சம் பான்னு சொல்கிறாரு மனோஜ். ஏண்டா இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினேன்னு கேட்குறாரு முத்து. அதெல்லாம் நான் நல்லா விசாரிச்சு தான் வாங்கினேன்னு சொல்கிறாரு மனோஜ். 2.5 லட்சமே ஓவரு, ஏண்டா இவ்வளோ கொடுத்து வாங்கினேன், இதில் இவர் பிஸ்னஸ் பண்ண போகிறாராம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. ரோகிணி இவரை கூட்டிகிட்டு போய் வாங்கியிருக்கலாம்லன்னு கேட்குறாங்க மீனா. ஏன் இவர் என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்காக முடிச்சிருக்காருன்னு கேட்குறாங்க ரோகிணி. இன்ஜினியரிங்லாம் படிக்கலை, ஆனால் காரை பற்றி நல்லா படித்து வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க மீனா. உடனே முத்து கார் ஸ்டார்ட் ஆகிற சத்தத்தை வச்சு எது ஃபால்ட்டு எது நல்லா இருக்குன்னு சொல்லிடுவேன்னு சொல்கிறாரு. அவன் சும்மா சொல்கிறாமா, கார்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாரு மனோஜ். அது இருக்கட்டும், இப்போ எதுக்கு உனக்கு காருன்னு கேட்குறாரு அவங்க அப்பா. பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அது விஷயமா 4 இடத்துக்கு போகும்போது பஸ்ஸு ஆட்டோவில் போக முடியுமான்னு கேட்குறாரு மனோஜ். சீரியல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.